சாம் பி. செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு ஆடம்பரமா ஆயிரக்கணக்கான மரம் செடி கொடிகள், இவ்வளவு விருட்சங்கள், கனிகள், அது பார்க்கறதுக்கு அழகு, ருசிக்கிறதுக்கு நல்லது, புசிக்கிறதுக்கு நல்லது, இப்படியெல்லாம் வச்சிருக்கிறீரே, இதெல்லாம் ஆடம்பரம் இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, எனக்கு அதை தவிர வேற தெரியாது. நான் ஓட்டாண்டி அல்ல, நான் தரித்திரன் அல்ல, நான் ஒன்றுமில்லாதவன் அல்ல, நான் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவன். என்னால் இதை விட குறைவா திங்க் பண்ண முடியாது, யோசிக்க முடியாது, செய்யவும் முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீ நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் அதிகமாய் செய்கிறவர் என்று. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தர் நல்லவர் என்று பெயரிட்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை அறிவிப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறோம். இன்றைக்கு மக்களுடைய உள்ளங்களிலே கடவுளை குறித்து ஏராளமான சந்தேகங்களும் கேள்விகளும் குழப்பங்களும் இருக்கிறதை காண்கிறோம். சிலர் கடவுள் இருக்கிறாரா என்பதை குறித்தே சந்தேகிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தை அவர்கள் காண்கிறார்கள், அதில் உள்ள பிரச்சனைகளை பார்க்கிறார்கள். தீமை நிறைந்த உலகம், பொல்லாப்பு நிறைந்த உலகமாக இது இருக்கிறது. வேதனைகள், வியாதிகள், துன்பங்கள், தரித்திரம், இவைகளால் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் ஏன் இதை குறித்து ஏதாவது செய்யக்கூடாது? அவர் இருந்தால் ஏதாவது செய்வார் அல்லவா? அவர் ஒன்றும் செய்யாததினாலே அவர் இல்லை என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கடவுள் ஒருவர் இல்லை என்கிற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். ஆனால் பெரும்பாலானோர் கடவுள் இருக்கிறார் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் கடவுளை குறித்து சில குழப்பங்கள் அவருடைய மனதிலே. அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய தன்மை என்ன? அவர் நல்லவரா கெட்டவரா? அவருடைய குணாதிசயங்கள் என்ன? அவர் என்ன செய்திருக்கிறார்? என்ன செய்கிறார்? நமக்காக என்ன செய்வார்? என்னை குறித்து அவருடைய எண்ணங்கள் என்ன? நோக்கங்கள் என்ன? திட்டங்கள் என்ன? என்னை குறித்து அவர் எண்ணி பார்க்கிறாரா? என்னை அவர் மனதில் நினைத்து பார்க்கிறாரா? எனக்காக அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்? இப்படியெல்லாம் அவர்களுக்குள்ளே 1008 குழப்பங்கள் இருக்கின்றன. ஆகவே தான் இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் நல்லவர் என்பதை எடுத்து காட்டும்படியாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறோம். வரப்போகிற சில வாரங்களுக்கு பொருளாதார செழிப்பை குறித்து நான் பேச இருக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் நம்மை குறித்து எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார், நமக்காக என்ன திட்டமிட்டு வைத்திருக்கிறார், நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய அன்றாட தேவைகளை குறித்து அவர் எவ்வாறு எண்ணி பார்க்கிறார், அவருடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன, எண்ணங்கள் என்ன என்பதை வெளிப்படுத்த இந்த போதனை மிகவும் உதவியாக இருக்கும். இதில் நீங்கள் கர்த்தரை காணலாம், கர்த்தருடைய உள்ளத்தை காணலாம், அவருடைய அன்பை காணலாம் என்று நான் நம்புகிறேன். இயேசுவோடே கூட இருந்து ஊழியம் செய்த ஒரு சீஷன் யோவான் என்பவர், அவர் பொருளாதார செழிப்பை குறித்து கூறும்போது சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அதாவது எல்லாவற்றிலும் வாழ்வு, ப்ராஸ்பெரிட்டி இன் எவ்ரி ரெல்ம், அதுதான் கடவுளுடைய சித்தம். அதைத்தான் நான் உனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுவோடு கூடவே இருந்தவர். இயேசு யார்? தேவனை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தும்படியாக வந்த தேவகுமாரன். மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் தான் இயேசு. அப்படி மாம்சத்திலே வெளிப்பட்டு தேவனை வெளிப்படுத்த வந்தவரோடு கூட நேரம் செலவழித்து அவரை நன்கு அறிந்தவர் சொல்லுகிறார், நான் கடவுளை இயேசுவிலே கண்டேன், அவருடைய உள்ளத்தை நான் பார்த்தேன், அவருடைய எண்ணத்தை நான் கண்டு கொண்டேன், கடவுள் யார் என்பதை புரிந்து கொண்டேன். ஒட்டுமொத்தமாய் சொல்ல போனால் கடவுள் நம்முடைய நல்வாழ்வை விரும்புகிறார். நான் எல்லா விதத்திலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் விரும்புகிறார். ஆகவே தான் அதை என்னுடைய ஜெபமாக நான் செய்கிறேன், உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பொருளாதார செழிப்பை குறித்து நாம் பார்க்கும்போது இதை பல பகுதிகளாக பிரிக்கப் போகிறோம். முதலாவதாக, பொருளாதார செழிப்பு என்பது கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய இஷ்டம் என்பதை நான் முதலாவது எடுத்து கூற விரும்புகிறேன். இதை பார்க்க வேண்டும் என்றால்
நான் சொன்னது போல இந்த உலகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தால் கடவுளே இல்லைன்னு தான் தோணும், அல்லது கடவுள் நம்மை பற்றி ஒரு கரிசனையும் கொள்ளவில்லை என்று தான் தோணும். ஆகவே இன்றைக்கு இருக்கிற நிலையை பார்க்கக்கூடாது. இன்றைக்கு எப்படி இந்த நிலைக்கு வந்தோம் நாம்? ஆதியில மனுஷன் எப்படி இருந்தான்? தேவன் எப்படி மனுஷனை உண்டாக்கினார்? அப்பொழுது என்ன நோக்கங்களை அவர் அறிவித்தார்? அப்பொழுது எவ்விதமாக அவனுடைய தேவைகளை சந்தித்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். ஆகவே தான் ஆதியாகமம் 1, 2, 3 ஆகிய அதிகாரங்கள் மிகவும் முக்கியமானவைகள். ஏனென்றால் அங்கே மனுஷனுடைய ஆரம்பத்தை பார்க்கிறோம், மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட விதத்தை பார்க்கிறோம், அவன் எவ்வாறாக உண்டாக்கப்பட்டான் என்பது மட்டுமல்ல, எதற்காக உண்டாக்கப்பட்டான், அவனுக்கு என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டது, எப்படிப்பட்ட வசதிகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதையெல்லாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது 2ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். 7ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று இங்கே எழுதியிருக்கிறது. மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான்? மண்ணிலிருந்து, பூமியின் மண்ணிலிருந்து தேவன் ஒரு உருவத்தை கொடுக்கிறார் அவனுக்கு. அவனுடைய உருவத்துக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார், அவன் ஜீவ ஆத்மாவானான். இப்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் எங்கு வைக்கப்பட்டான், என்ன சூழ்நிலையில் வைக்கப்பட்டான், எப்படி அவன் நடத்தப்பட்டான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் என்று பார்க்கிறோம். தேவன் மனுஷனை எங்கே வைத்தார்? ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் வைக்கல, ஒரு குடிசையில் வைக்கல, நீ எப்படியோ கிடந்துக்கிட்டு போன்னு சொல்ல விடலை. அவனுக்காக அவரே ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய உள்ளத்தை, அவருடைய கருசனையை, அவருடைய எண்ணத்தை, மனுஷன் எதை உடையவனாய் இருக்க வேண்டும் என்கிற அவருடைய நோக்கத்தை எல்லாம் இது வெளிப்படுத்துகிறது என்று நினைக்கிறோம். ஏதோ ஒரு இடத்தை உண்டாக்கல, ஒரு தோட்டத்தை உண்டாக்குனார். அழகான ஒரு தோட்டம், அற்புதமான ஒரு இடம், அதை உண்டாக்குகிறார். இன்னும் முதல் அதிகாரத்தெல்லாம் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு தான் கடைசியாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஏன்? அவன் ரொம்ப முக்கியமே இல்லை, கடைசி அவன் தான், சிருஷ்டிப்பிலேயே கடைசி அவன் தான் என்று நினைத்து அவர் சிருஷ்டிக்கவில்லை. எதற்கு மனுஷனை தேவன் கடைசியாக சிருஷ்டித்தார்? அவன் முக்கியம் அல்ல என்பதற்காக கடைசியாக சிருஷ்டிக்கவில்லை, அவன் தான் எல்லாற்றை விட முக்கியம். ஆகவே இவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஒருவனுக்கு என்னவெல்லாம் தேவை என்று அவர் முன் யோசனையாக பல திட்டங்களையும் நோக்கங்களையும் வைத்து அதை எண்ணி பார்த்து அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு கடைசியாக மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷன் இந்த உலகத்தில் தோன்றின போது அவன் தலையை சொரிஞ்சு கொண்டு, ஆண்டவரே சாப்பாடு எங்கே, நான் எங்கே தங்குறது, ஏற்பாடு ஏதாவது பண்ணியிருக்கிறா, என்ன எனக்காக நீர் செய்திருக்கிறீர், நாளைக்கு நான் எங்கே போவேன், நாளைக்கு எங்கேருந்து ஆகாரம் வரும், இப்படியெல்லாம் கேட்கல பாருங்கள். ஏனென்றால் அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பண்ணி வைத்து விட்டார். சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மரம், செடி, கொடிகள், மிருகங்கள், பறவைகள், மீன்கள் எல்லாம், இந்த பூமி எல்லாம் அவனுக்காக உண்டாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் முதல்ல அதெல்லாம் உண்டாக்கிட்டு கடைசியில் மனுஷனை உண்டாக்கினார். உண்டாக்கி வைத்துட்டு அவனை கூப்பிட்டு அவர் சொல்கிறார், அவன் கேட்கறதுக்கு முன்னாலேயே, சாப்பாடு எங்கன்னு கேட்கறதுக்கு முன்னால் அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் உனக்கு ஆகாரமாக வைத்தேன் பார், இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு அனுபவி, நன்றாயிரு என்று அவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவன் அவர் என்ன பண்ணுகிறார்? ஒரு தோட்டத்தை உண்டாக்கினாராம், அங்கே அவனை வைக்கிறார். அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இது இன்னும் கொஞ்சம் வெளிப்பாட்டை நமக்கு தருகிறது. தேவன் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை குறித்து. தரித்திரத்தில் இருக்க வேண்டும் என்ற நோக்கமா அவருக்கு? அதைத்தான் அவர் விரும்புகிறாரா? அப்படித்தான் திட்டமிட்டாரா? தரித்திரம் பரவாயில்லையா? தேவன் என்ன நினைக்கிறார் பாருங்க, அழகா சொல்லியிருக்கீங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் அங்கே முளைக்க பண்ணினாராம். இங்கே எப்படி சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், புசிப்புக்கு நலமுமான சகல விருட்சங்கள், கனிகள், பார்வைக்கு அழகு, இந்த 2 காரியத்தை கொஞ்சம் பார்ப்போம். புசிப்புக்கு நலமான என்று சொன்னால் அதில் 2 காரியம் அடங்கியிருக்குன்னு நான் நம்புகிறேன். புசிப்புக்கு நலமான என்று சொல்லும்போது நம்முடைய சரீர ஆரோக்கியத்திற்கு ஏற்ற, சுகநலனுக்கு ஏற்ற ஆகாரம் நிச்சயமாக அது அதில் அடங்கியிருக்குன்னு நம்புகிறேன். நமக்கு போஷாக்கு, நமக்கு ஊட்டச்சத்து, சரீர பலத்தை உண்டு பண்ணுகிற ஆகாரம், அப்படிப்பட்ட புசிப்புக்கு நல்லதாக இருக்கிற ஆகாரத்தை அவர் உண்டு பண்ணினார். பாருங்கள், இன்றைக்கு நாம் ஆகாரத்தை பற்றி
நினைக்கும் போது ஒரு விதமான எண்ணத்தை வைத்திருக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம், சரீரத்துக்கு பலம் தேவை, அதனால் சாப்பிட்றோம், அதுக்கு மேலே என்ன இருக்குது அதில் என்று. நான் ஒரு தேவ பக்தனோடு பேசி கொண்டிருந்தேன். நல்ல ஒரு மனுஷன், கடவுளுடைய மனுஷன். அவர் சொல்லுகிறார், சாப்பாட்டை கூட நாம் விரும்பி சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் எது ஒன்று பேர்லையும் ஒரு விருப்பம் ஏற்படுமானால் அது தவறு, அது பாவமாகி விடுகிறது. விரும்பி அதை வாஞ்சித்து சாப்பிடக்கூடாது. ஏதோ நம்ம சரீரத்துக்கு பலம் தேவை, ஆகவே அந்த சாப்பாட்டை எடுத்து கடகடன்னு முழுங்கிடணும், முழுங்கிட்டு அது சரீரத்தை பலப்படுத்துது என்று அவர் சொல்லுகிறார். உண்மைதான், சரீரத்துக்கு பலம் கிடைச்சாலே போதும், அதுக்கு தான் சாப்பாடு என்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் கடவுள் உனக்கு சரீரத்துக்கு பலன் கிடைச்சா போதும்னு சொல்லலை, உனக்கு ஊட்டச்சத்தும் போஷாக்கும் கிடைச்சா போதும், இந்தா எடுத்து உள்ளே போடு, அது போட்ட உடனே உனக்கு சரீரத்தில் பலம் வந்துடும்னு சொல்லலை. அவர் பாருங்கள் எவ்வளவு தாட்ஃபுல்லாக இருக்கார், எவ்வளவு எண்ணம் பாருங்கள் அவருக்குள்ள, எவ்வளோ நல்ல எண்ணம். அவர் சொல்கிறாரு, உள்ளே போட்டால் மட்டும் போதாது, நான் உனக்கு ருசியும் கொடுக்க விரும்புகிறேன். அது ரெண்டாவது காரியம். அதில் பாருங்கள், புசிப்புக்கு நலமானன்னா ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற ஆகாரம் மட்டுமல்ல, ருசிக்கவும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது, அது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. வெறும் போஷாக்கோட விட்டுருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், நம்ம பிள்ளைகளை கொண்டு போகிறோம், ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு கொண்டு போகிறோம், ஐஸ்கிரீம் வாங்கி தரோம், இல்லை சாக்லேட் வாங்கி தரோம். அந்த பிள்ளை அதை ரொம்ப ருசித்து சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியோடு வாங்கி தந்து அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி விரும்பி விரும்பி சாப்பிடும்போது நம்முடைய உள்ளம் எவ்வளோ மகிழுது பாருங்கள். ஒரு பூலோகத்தில் இருக்க நமக்கே அவ்வளவு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்களுக்கு வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு இப்படி செய்வதிலே அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் கூறுகிறது. நன்றாக யோசித்து பார்க்க வேணும். பிதாவுடைய உள்ளமும் மகிழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீ சாப்பிட்டா போதாது, வெறும் ஊட்டச்சத்து உண்டான போதாது, உனக்கு இஷ்டமாக இருக்குதா, உனக்கு பிரியமாக இருக்குதா, ருசி நல்லா இருக்குதா என்பது கர்த்தருக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த தேவ மனுஷன் இடத்துல சாப்பாட்டை விரும்பி சாப்பிடக்கூடாது, இதை ருசித்து சாப்பிடக்கூடாது, சும்மா போட்டு அப்படியே வயிற்றை நிரப்பிக்கணுமாக்கும் அப்படின்னு சொன்னப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா அப்படி அது உண்மையாக இருந்தால் கர்த்தர் ஏன் ருசிக்கிறதுக்கு நாக்கில் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வைத்திருக்கிறார், சாப்பாட்டை ருசித்து பார்க்கறதுக்கு ஒரு ஆற்றல் ஏன் என்று கேட்டேன் அவரை. நான் உண்மையாகவே நம்புகிறேன், கர்த்தர் சில சந்தோஷங்களை நமக்கு கொடுக்க விரும்புகிறார், சாதாரண சந்தோஷங்கள். சாப்பாட்டை வாயில் வச்சா என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு மனுஷன் இருக்க வேண்டும். அந்த சந்தோஷத்தை அவன் பெற வேண்டும். அந்த சந்தோஷத்தை அவன் பெறும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவருக்கு பிதாவுடைய உள்ளம். இங்கே தான் கர்த்தருடைய உள்ளத்தை நீங்கள் பார்க்க வேணும். ஸோ புசிப்புக்கு நலம் என்று சொன்னால் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அது நல்லதாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, ருசிக்கவும் அது நல்லதாக இருக்கணும், ருசியாக இருக்கணும், நம்ம அதை சந்தோஷமாக அனுபவிக்கணும். ஆனால் அதோடு அவருடைய உள்ளம் நிற்கல பாருங்கள், அது போதலை. நமக்கு அது போதும், சாப்பாடு இருந்தாலே போதும், அதுக்கு மேலே ருசியும் தர்றாரு, அதோடு நிற்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அது பிதாவுடைய உள்ளம், ஒரு தகப்பனுடைய உள்ளம், அவர் இன்னும் அதிகமாக விரும்புகிறார். ஆகவே தான் நீங்கள் சொல்லியிருக்கிறது பார்வைக்கு அழகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாப்பாட்டை அதில் போஷாக்கு இருக்குன்று மட்டுமல்ல, அதில் ருசி இருக்குன்று மட்டுமல்ல, அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாராம். அதுக்காக தான் அவ்வளோ அழகான கனிகளை, அவ்வளோ அழகான செடி கொடிகளை உண்டு பண்ணியிருக்கிறார், மரங்களை உண்டு பண்ணியிருக்கிறார். அதன் கனிகள் விருட்சங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க பெங்களூரு கத்திரிக்காய், பெங்களூரு தக்காளின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்த உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. சில பழங்களை பார்த்தா அப்படியே நமக்கே பசி வந்துடுது, பசியை தூண்டுது. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, கவர்ச்சிக்குது. கர்த்தர் அதை விரும்புகிறார், பார்க்குறதுக்கு நல்லா இருக்க வேண்டும் என்று. இந்த பெரிய ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், பழங்களை எல்லாம் அவ்வளோ அழகாக அதை அடுக்கி ஜோடித்து வைக்கிறாங்க. கொண்டு வைக்கும்போது நமக்கே சில நேரத்தில் இந்த அழகு கெடுத்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அந்த அளவுக்கு வைக்கிறாங்க. சிலருக்கு என்ன எண்ணம், இது என்னத்துக்கு இதெல்லாம், இவ்வளோ ஏன் ஜோடிப்பு, இதுக்கு போய் ஒரு கேட்ரிங் காலேஜில் நம்ம படிச்சுட்டு வரணுமா, இது ஜோடிக்கிறது தேவைதானா, இது எடுத்து நம்ம பிச்சு வாய் உள்ளே போட போகிறோம், அது உள்ளே போகும்போது நமக்கு ஊட்டச்சத்து கொடுக்க போகுது, இவ்வளோலாம் தேவையான்னு கேட்குறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஒன்றை போல் நினைக்கல, போஷாக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கலாம், ஆனால் அப்படி நினைக்கல. என்னுடைய உள்ளம் அப்படி, நீ ருசிக்கணும், அதை அனுபவிக்கணும் சந்தோஷமாக. ருசித்தா மட்டும் போதாது, உனக்கு கண்ணுக்கும் அது குளிர்ச்சியாக இருக்கணும், பார்க்குறதுக்கும் அது நல்லா இருக்கணும், அதுலேயும் நீ ஒரு சந்தோஷத்தை பெற வேண்டும். நீ சந்தோஷமாக இருக்கும்போது, நீ எல்லாம் நிறைவோடு இருக்கும்போது எனக்கு அது சந்தோஷத்தை தருகிறது என்று தேவன் அப்படி சொல்லுகிறார் பாருங்கள். ஆகவே தான் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு
நலமுமான சகலவித விருட்சங்களையும் கனிகளையும் அங்கே வைத்தார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, தேவன் தரித்திரர் அல்ல, தரித்திரத்தை விரும்பவும் இல்லை, அது திட்டமிடவும் இல்லை. அடுத்த வசனத்தை பார்ப்போம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. தண்ணி இல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீட்டுக்கு ஒரு 5-6 குடம் தண்ணி பிடிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. கர்த்தர் மனுஷனை உண்டாக்கின போது அப்படி உண்டாக்கலை. ஏதேன் தோட்டத்தில் வைத்த போது எப்படி வைத்தார்? அங்கே ஒரு பெரிய நதி ஓடிச்சான். அதில் எவ்வளோ தண்ணி இருந்தது? 4 ஆறுகளாக ஓடும்படியாக அவ்வளவு தண்ணீரை ஒரு மனுஷனுக்காக, ஒரு குடும்பத்துக்காக, ஒரு மனுஷன் ஒரு மனுஷிக்காக வைத்தார். நீங்கள் கேட்கலாம், ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ ஆடம்பரமா? ஆயிரக்கணக்கான மரம் செடி கொடிகள், இவ்வளவு விருட்சங்கள் கனிகள், அது பார்க்குறதுக்கு அழகு, ருசிக்கிறதுக்கு நல்லது, புசிக்கிறதுக்கு நல்லது, இப்படியெல்லாம் வச்சுருக்கிறீரே, இதெல்லாம் ஆடம்பரம் இல்லையா? கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு அதை தவிர வேறு தெரியாது. நான் ஓட்டாண்டி அல்ல, நான் தரித்திரன் அல்ல, நான் ஒன்றுமில்லாதவன் அல்ல, நான் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், வானத்தையும் பூமி உண்டு பண்ணின தேவன். என்னால் இதை விட குறைவாக திங்க் பண்ண முடியாது, யோசிக்க முடியாது, செய்யவும் முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீ நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் அதிகமாக செய்கிறவர் என்று. நம்ம ஜெபம்லாம் பாருங்கள், எப்போவுமே ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏன்னா கர்த்தரை நமக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை சரியா. ஜெபிக்கிறதுக்கு முன்னால் கர்த்தரை நல்லா புரிந்து கொள்ளணும், அவருடைய உள்ளத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய அன்பை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஜெபமே ஒரு இன்பமான நேரமாகிடுது. சிலருக்கு ஜெபம்னா சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுங்க பிரதர், நடக்கும் அப்படின்னு. எதுக்கு கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணணும்? ஜெபம் கஷ்டமான நேரம் அல்ல, ஜெபம் இன்பமான நேரம். ஏனென்றால் நான் கேட்கறதுக்கு முன்னாலேயே கொடுக்குற தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் கேட்குறத விட அதிகமாக தர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிற தேவன். அவரிடத்துல நான் வந்து கேட்கும்போது அது கஷ்டமான நேரம் இல்லை, இன்பமான ஒரு நேரம். ஆகவே அவ்வளவு ஒரு பெரிய ஏற்பாடு மனுஷனுக்கு என்று பண்ணுகிறார். 4 ஆறு ஓடு தான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர், அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும், அவ்விடத்திலே பொன் விளையும், அந்த தேசத்தின் பொன் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாருங்கள். வேத வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய உள்ளம், அவருடைய செயல் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அங்கே பொன் விளையிற பூமி, அது கர்த்தர் மனுஷனை வச்ச பூமி பொன் விளையிற பூமி. நெல் விளையிற பூமி இல்லை, வெறும் கோதுமை விளையிற பூமி இல்லை, கத்திரிக்காய் விளையிற பூமி இல்லை, பொன் விளைகிற பூமி. பூமி கடியில் தங்க சுரங்கங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நோண்ட 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 நம்முடைய முற்பிதாக்கள்லாம் நோண்டிகிட்டு இருக்கிறாங்க, இப்போவும் நோண்டிகிட்டு இருக்கிறோம், இனிமேல் வரப்போகிற சந்ததிகளும் நோண்ட போகுது, தீரவே தீராது. பொன் விளைகிற பூமியை கர்த்தர் கீழே வச்சிருக்கிறார். ஒரு தேவ மனுஷன்ட்டு சொல்லியிருந்தாரு, நம்முடைய பிரச்சனைகள்லாம் இந்த பூலோகத்தில் தான், இந்த பூலோகத்தை விட்டு நம்ம என்றைக்கு பரலோகம் போகிறோமோ நம்முடைய பிரச்சனைகள்லாம் தீந்துரும், சந்தோஷமான பரலோக நாட்டுக்கு நாம் செல்கிறோம், அங்கே பசி இல்லை, பட்னி இல்லை, கண்ணீர் இல்லை, அங்கே சந்தோஷமாக இருப்போம் நாம, அங்கே வறுமை இல்லை, இல்லாமல் இல்லை, ஏனென்றால் அங்கே தங்க வீதியில் நடப்போம்னு சொல்கிறார். நான் சொன்னேன், ஐயா இப்போவே தங்க வீதியில் தான் நடத்திட்டு இருக்கிறோம், இந்த வீதிக்கு கீழே தங்க சுரங்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னு வேத வசனம் சொல்லுது. பூமிக்கு கீழே தங்கம் இருக்குது. கர்த்தர் ஒரு எம்டியான எர்த்தை உண்டாக்கலை. பூமி வந்து காலியான பூமி இல்லை, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று வேத வசனம் கூறுகிறது. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது என்று வேத வசனம் கூறுகிறது. அப்படிப்பட்ட பூமியை கர்த்தர் வைத்திருக்கிறார் மனுஷனுக்காக. அப்படிதான் பூமியை ஏற்படுத்தி இருக்கிறார் அவர். கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே தான் நான் வேதத்தை வாசிக்கும் போது ஆச்சரியப்படுறதில்லை. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஏன் கவலைப்படாதிருங்க? இப்படிப்பட்ட ஒரு கடவுள் நமக்கு இருக்கிறார் என்று தெரிஞ்சால் எப்படி கவலைப்பட முடியும்? இதை புரிஞ்சுக்கிட்டால் அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும். கவலைப்படாதிருங்கள். அஞ்ஞானிகள் இதை நாடி தேடுகிறார்கள், நீங்களோ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கடவுளை தேடினா, கடவுளை அறிந்து கொண்டால், அவருடைய அன்பை புரிந்து கொண்டால் இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலன் அதே தான் சொல்கிறார். நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூட உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஏன்னா எல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாரு. அவருடைய உள்ளம் பெரிய உள்ளமாக இருக்குது, விசாலமான ஒரு உள்ளமாக இருக்கிறது, ஒரு லார்ஜ் ஹார்ட் கர்த்தருக்கு இருக்கிறது. ஆகவே என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளவு கொடுத்துருக்கிறார், அவர் நல்லவர், அவர் அன்பு மிக்கவர். ஆகவே ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறார். அருமையானவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் மறுபடியும் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். உங்கள் தேவையில் அவர் காண்கிறார், உங்களை அவர் காண்கிறார், உங்களை அறிவார். நீங்கள் நினைக்கிற போல உங்களை பற்றி அக்கறை இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, அது தவறு. வேத வசனத்தில் பாருங்கள், அவருடைய அன்பை பாருங்கள், அவருடைய அன்பினிடத்தில் வாருங்கள், அவரிடத்தில் வாருங்கள், அவரை புரிந்து கொள்ளுங்கள், அவரை விட்டு தூரமாக இருக்காதீங்க, அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும், உங்களை நடத்தட்டும். அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்காக தான் இங்கே போதித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் 1வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். சில வசனங்களை நாம் கவனிப்போம். 26ஆம் வசனம்,
ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். நான் நினைக்கிறேன் இங்கே இன்னும் அதிகமான ஆதாரம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் நல்லவர், நம்முடைய செழிப்பை தான் அவர் விரும்புகிறார், நம்முடைய செழிப்பு அவருடைய இஷ்டமாக இருக்கிறது, அவருடைய விருப்பமாக இருக்கிறது என்பதற்கு இது மிகப்பெரிய ஆதாரம். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? அவனை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனாராம்? என்னுடைய சாயலில் அவனை உண்டாக்குவேன்னு அவர் சொல்லிக்கொண்டார். கடவுள் சொல்கிறாரு, கடவுளை போல மனுஷன் இருக்க வேண்டும் என்று தான் நான் அவனை உண்டாக்க போகிறேன், என்னை போலவே அவனை உண்டாக்க போகிறேன் என்று சொல்லி அப்படி தான் திட்டமிடுகிறார். மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னால் ஒரு பெரிய திட்டம் பாருங்கள். சும்மா உண்டாக்கிட்டு அப்புறம் இவனை வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கல. முதல்ல உண்டாக்குறதுக்கு முன்னாலேயே ஒரு திட்டம், இதுக்காக தான் அவனை உண்டாக்க போகிறேன், இப்படி தான் உண்டாக்க போகிறேன்னு ஒரு திட்டம் போடுறார். அதை தான் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உண்டாக்குறதுக்கு முன்னாலே இருந்த திட்டம், என்னத்துக்காக அவனை உண்டாக்குறேன், எப்படி அவன் இருக்க வேண்டும் என்றதை அப்போதே சொல்லிட்டார். எனது ரூபத்தின்படி என்னது சாயலின்படி அவனை உண்டாக்க போகிறேன். ஏன்? அவன் என்னை போல இருக்க வேண்டும். சிம்பிளாக சொன்னான், என்னை போலவே இருக்க வேண்டும். அவன் கர்த்தர் யார்? ஓட்டாண்டியா? ஒன்றுமில்லாதவரா? அவர் தரித்திரரா? கர்த்தர் சொல்கிறார், அவன் என்னை போல இருக்க வேண்டும். அப்புறம் அடுத்த வசனத்தில் அவனை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்புறம் 28, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்கிறது. முதல்ல திட்டமிடுறாரு, எப்படி உண்டாக்க போகிறேன்னு, என்னுடைய சாயல்லையே உண்டாக்க போகிறேன்னு சொல்கிறாரு, என்னை போலவே இருக்க வேண்டும், அதான் திட்டம். பிறகு உண்டாக்குறாரு. 28ஆம் வசனத்தில் நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்ட மனுஷனை அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவனை ஆசீர்வதிக்கிறார். தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்கிறது. என்ன ஆசீர்வதித்தார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தின்னு சொன்னால் எல்லாவற்றையும் உனக்கு கீழே கொண்டு வா, எல்லாம் உனக்கு சர்வ் பண்ணட்டும், உனக்கு சேவை செய்யட்டும், உனக்காக எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, நீ அதுக்கு மேலே இரு, அதெல்லாம் உனக்கு கீழே இருக்கட்டும், நீ சொன்னதை அது செய்யட்டும், உன்னுடைய தேவைகளுக்காக எல்லாமே இயங்கட்டும் என்று சொல்லி கீழ்ப்படுத்தும்படியாக அப்படிப்பட்ட ஒரு அதிகாரமும் வல்லமையும் மகிமையும் உள்ள மனுஷனை அவர் உண்டு பண்ணுகிறார். எப்பேற்பட்ட நோக்கம் என்று கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்களும் நானும் தாயின் கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்பாகவே ஆதாமிலே நம்மை கண்டு தேவன், ஆதாமுக்குள்ளே நாம் எல்லாம் இருந்தோம், அன்றைக்கு அவனத்திலிருந்து நம்ம வந்தோம் நாம் எல்லாம். அன்றைக்கு ஆதாமை ஆசீர்வதித்த போது வெறும் ஆதாம் ஏவாளுக்கு ஆசீர்வாதம் அல்ல, நான் சொல்லுகிறேன், மனு வர்க்கத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நீ தரித்திரத்தில் கடை, ஒன்றுமில்லாமல் இரு, இதுதான் மனுஷ வாழ்க்கை, இப்படி தான் ஆக்கும் உலகம், அப்படி ஆசீர்வதிக்கல. பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டுகொள் என்று ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் நானும் அதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தரே நம்ம ஆசீர்வதிச்சிருக்காருங்க, ஒரு பாதிரியார் ஆசீர்வதிக்கல. நம்ம ஒரு பாதிரியார் ஆசீர்வதிச்சாலும் அது பெருசாக நினைக்கிறோம், நல்லது தான். ஆனால் நான் சொல்லுகிறேன், பாதிரியார்கள்லாம் நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால் கடவுளே வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன் ஒரு நோக்கத்துக்காக நம்ம உண்டாக்கி அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ என்ன அர்த்தமாகிறது? இதுதான் பெரிய ஆதாரம். மனுஷன் தேவனை போலவே இருக்கும்படியாக உண்டாக்கப்பட்டான். ஆகவே அவன் தரித்திரனாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் அல்ல, அவன் அவரை போலவே எல்லா நிறைவையும் பெற்றவனாக இருக்க வேண்டும். தேவன் யார்? தரித்திரரா? ஒன்றுமில்லாதவரா? வேதம் சொல்லுகிறது அவர் எல்லாவற்றையும் உடைய தேவன், வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. 1000 ஆடுகளும் மலைகளும் அவருடையது என்று வேதம் சொல்லுகிறது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. அவரை ஒன்றில்லாதவர் ஆக்கிடாதீங்க. அவரை போல இருக்கும்படியாக தான் நீங்கள் உண்டாக்கப்பட்டீர்கள், அவருடைய பிள்ளைகள், நீங்கள் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். சிலர் சொல்கிறாங்க, இல்லையா, இயேசுவை பற்றி வாசித்து பாருங்கள். இயேசு ஏழை. எந்த இயேசு ஏழை? எங்கே சொல்லியிருக்குது வேதத்தில்? 5000 பேர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு போஷித்தவரா ஏழை? சொல்கிறாங்க வெறும் ஆண்களை மட்டும்தான் எண்ணுனாங்களாம், அதனால தான் 5000 சொல்லியிருக்குது. 20000 பேர் இருந்திருப்பாங்க, பெண்களையும் பிள்ளைகளையும் சேர்த்துருந்தார். 20000 பேருக்கு நீங்கள் பிரியாணி ஆக்கி போட்டது உண்டா, அல்லது ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் கொடுத்தது உண்டா? மீன் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? மீன் கறி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ செலவாகுன்னு? அவ்வளோ பேரை போஷித்து 12 கூடை நிறைய மீந்ததாம். நிறைவின் தேவன் அவர், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அவர், தரித்திரர் அல்ல. தண்ணீரை திராட்சரசமாக்கினவரை தரித்திரர் என்று சொல்லுகிறோம். முடவரை நடக்க செய்தவர், குருடரை பார்வையடை செய்தவர், செவிடர்களை கேட்க பண்ணினவர், வாய் பேசாதவர்கள் பேச வைத்தவர், மரித்தோரை கூட எழுப்பினவர். அவரை எப்படி
நாம் தரித்திரர் என்று சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் அவர் 12 சீஷர்கள் இருந்தார்கள். எல்லாம் வேலையை விட்டு இவர் பின்னால் வந்தாங்க. எல்லாம் ஓட்டாண்டியாக இருந்தார்கள். அது தரித்திரராக இருந்தார்களாம். அதுக்கு மேலே 70 சீஷர் இருந்தார்களாம். 2 பேராக கிராமமாக அனுப்பிச்சாராம். அவர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் இருந்தாங்க. அதுக்கும் மேலே பெண்கள் இருந்து சிலர் உதவி செய்தாங்களாம். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தா 100 பேர் இருக்கிறாங்க ஜீசஸ் காஸ்பிள் டீமில். ஒரு காஸ்பிள் டீம் நடத்தி பாருங்களேன். 100 பேரை வச்சு அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு பண்ணி பாருங்கள் எவ்வளோ செலவாகணும். இயேசு தரித்திரர் என்பது ஒரு பொய். அவர் தேவகுமாரன், இந்த பூலோகத்தில் வந்தவர், தரித்திரத்தை போக்க வந்தவர். சிலர் சொல்கிறாங்க இல்லையா, ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நமக்காக தரித்திரரானார் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி இருக்கிறதே என்று சொல்லுகிறார்கள். ஆமாம், எழுதியிருக்கிறது. எப்போ தரித்திரரானார்? இந்த உலகத்தில் வாழும்போது தரித்திரராக இருந்தாரியா? கிடையாது. சிலுவையில் தொங்கும் போது தரித்திரரானார். சிலுவையில் தானே பாவத்தை சுமந்தார். இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்முடைய பாவத்தை சுமந்துக்கிட்டு அது பாவம் செஞ்சிட்டு இருந்தாரா? கிடையாது. பாவம் மற்றவராக வாழ்ந்தார். சிலுவையில் ஏறி அங்கே தொங்கும்போது நமக்காக சாபமாகி நம்முடைய பாவங்களை அவர் அங்கே சுமந்தார். சிலுவையில் தான். உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் பாவம் செய்யவில்லை. அதே போல தான் நான் சொல்லுகிறேன், உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் தரித்திரரா இல்லை, சிலுவையில் தொங்கும்போது தான் அவர் நமக்காக தரித்திரரானார். ஏனென்றால் நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி நம்முடைய தரித்திர சாபத்தை அவர் தன் மீது எடுத்துக்கொண்டார். என்ன அற்புதம் பாருங்கள், அவருடைய அன்பை பாருங்கள். தன் மீது அவர் எடுத்துக்கொண்டார். அந்த சாபக்கேட்டை தான் சுமந்து கொண்டார். நான் சொல்லுகிறேன், இதுதான் கர்த்தருடைய இஷ்டம், கர்த்தருடைய விருப்பம். எவ்வளவு இஷ்டம், எவ்வளவு விருப்பம் உங்களை செழிப்பாக்குறது. தன்னுடைய குமாரனை அனுப்பி அவர் மீது அந்த சாபத்தை வச்சு உங்களை அந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறாரே, அதுதான் எனக்கு காண்பிக்கிறது அது அவருடைய இஷ்டம் என்று. இது அவருடைய இஷ்டமாக இருந்தால் நான் அதற்காக என்னை அர்ப்பணிக்க வேண்டும். நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய இஷ்டமாக இருக்கிறது, அவருடைய தீர்மானமாக இருக்கிறது. ஆகவே நான் தரித்திரனாக இருக்க மாட்டேன். வாழ்க்கையில் உயர வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் தேவைகளெல்லாம் தேவனுடைய வார்த்தையில் சொல்லியிருக்கிறபடி சந்திக்கப்பட வேண்டும். தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒத்தாசைகளையும் அனுகூலங்களையும் நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து தேவன் நல்லவர் என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்ட வேண்டும். அப்படி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தரை கனம் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். எப்படி கனம் பண்ணுறது? அவருடைய நோக்கம் என்னுடைய செழிப்பு. அந்த நோக்கத்தை என்னுடைய நோக்கமாக்க வேண்டும், என்னுடைய லட்சியமாக்க வேண்டும். அதற்காக வாழ வேண்டும், அதற்காக விசுவாசிக்க வேண்டும். அதையே என்னுடைய மனதில் வைக்க வேண்டும். தரித்திரத்தை அல்ல, செழிப்பை, ஆசீர்வாதத்தை, தேவனுடைய எண்ணத்தை என்னுடையதாக்கி கொள்ள வேண்டும். இதை ஆக்கி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை என்னவாகிறது என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.